friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சோலா பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே பூரி பிடிக்கும். அதுலயே சோலா பூரி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிரலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்தா பூரி நல்லா மொறுமொறுன்னு வரும், நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா உப்பு. இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இது சேர்த்தா இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாக வரும். 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர். இது வந்து 1/4 கப். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பிசையணும். நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். சப்பாத்தி மாவெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக பிசைவோம்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம பிசைய ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், நான் வந்து ஒரு 8 நிமிஷம் போல் பிசைஞ்சிருக்கேன். கையில் எதுவும் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இது மேலே ஒரு ஈரமான துணியை போட்டு வச்சுருங்க. இதை வந்து 1லேருந்து 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க. நல்லா ரெஸ்ட் ஆனால் தான் நல்லா சாஃப்டாக வரும். இருக்கட்டும். மாவு ரெஸ்ட் ஆகிற நேரத்தில் இந்த பூரிக்கு சைட் டிஷ்ஷான சன்னா மசாலா தயார் பண்ணிடலாம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ 1.5 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. நல்லா ரெடியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து 8லேருந்து 10 நம்ம பிரிச்சுக்கலாம். நான் வந்து 8ஆக பிரிச்சுக்க போகிறேன். மீதி இருக்கிற மாவு மேலே இந்த துணியை போட்டு வச்சுருங்க, காயாமல் இருக்கும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். மேலே வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு தொட்டு விரிப்போம், ஆனால் பூரி பண்ணுறப்போ எண்ணெய் தொட்டு விரிச்சிக்கோங்க. இல்லைனா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த மாவெல்லாம் எண்ணெயில் போய் சீக்கிரமாக எண்ணெய் அழுக்காயிரும். அதனால் எண்ணெய் தொட்டு அதை விரிச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக உருட்டக்கூடாது. நம்ம எப்பவும் பூரிக்கு போடுறத விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. உருட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். குறைவான சூடில் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும், புசுன்னு வராது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்றா எடுத்து உள்ளே போட்டு நம்ம பொரிச்சிட வேண்டியது தான். இது மேலே வந்ததும் எண்ணெய் எடுத்து நம்ம அது மேலே விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா புசுன்னு வரும். எப்போவுமே பூரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமான பேனில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். டடா, நம்மளோட சுவையான சோலா பூரி சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமும் எவ்வளோ புசுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம ரவை சேர்த்ததுனால ஆறுனதுக்கு அப்புறமும் இப்படியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து சன்னா மசாலா பண்ணியிருக்கேன். அப்படியே பிச்சு சன்னா மசாலா டிப் பண்ணி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.